இன்னைக்கு பிசினஸ் செய்ய முன்வரவங்க கிட்ட இருக்கிற மிகப்பெரிய பயமே ஒரு பிசினஸ் ஸ்டார்ட் பண்ணிட்டோம். அந்த பிசினஸுக்கு ஃபர்ஸ்ட் கிளைண்ட்ஸை உள்ள கொண்டு வரதுக்கு பல லட்சம் செலவு பண்ணணும், பல லட்சம் மார்க்கெட்டிங்காக செலவு பண்ணணும், விளம்பரங்களுக்காக செலவு பண்ணணும். பணம் இல்லாம கிளைண்ட்ஸை எப்படி உள்ள கொண்டு வரது அப்படின்ற ஒரு கேள்வியோடையே இருக்காங்க. ஏண்டா அவங்கள்ட்ட ஒரு முதல் இருக்காது. முதல் இல்லாம எப்படி ஒரு கிளைண்ட்ஸை கொண்டு வரன்ற ஒரு தெளிவு இல்லாம இருக்கிற உங்களுக்கு இன்னைக்கு இந்த வீடியோவில் 0 பட்ஜெட்ல எப்படி ஃபர்ஸ்ட் 10 கிளைண்ட்ஸை உள்ள எடுக்கிறது அப்படின்றத என்னோட லைஃப் எக்ஸ்பீரியன்ஸ்லையும் அதே மாதிரி பல பேர் சக்சஸ் ஆன வழிமுறைகளை நான் இந்த வீடியோவில் சொல்ல போறேன். இது சின்ன பிஸ்னஸ் செய்கிறவங்க, டிஜிட்டல் வேர்ல்டுக்குள்ளுக்க போகணும்னு யோசிக்கிறவங்க எல்லோருக்குமே பிரயோசனமாக இருக்கும். இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். அதில் ஃபர்ஸ்ட் வழிமுறை, அதுவும் மிக முக்கியமான வழிமுறை தான், உங்கள் கான்டாக்டை யூஸ் பண்ணுங்க. உதாரணத்துக்கு சொல்கிறேன், என்னோட பிஸ்னஸ் ஸ்டார்டிங்கில் நான் கிளைண்ட்ஸை உள்ள ஒன்போர்ட் பண்ணது விளம்பரங்களாலேயோ மார்க்கெட்டிங் செஞ்சோ இல்லை. நான் ஃபர்ஸ்ட் கிளைண்ட்ஸ் உள்ள எடுத்தது என்னோட கான்டாக்ட்ல இருக்கிற சில பேருக்கிட்ட நான் இந்த மாதிரியான ஒர்க் செஞ்சிட்டு இருக்கேன், இது உங்களுக்கு பிரயோசனமா இருக்குன்னு நினைக்கிறேன், ஒருக்கா நீங்க என்கிட்ட செய்து பாருங்க அப்படின்னு சொல்லி என் கான்டாக்ட்ல இருக்கிற அது சார்ந்த துறை சார்ந்த நபர்கள்ட்ட நானே போய் பிச் பண்ணேன். இதுக்கு நம்ம கிட்ட பெரிய முதல் தேவைப்படாது. நம்மள்ட்ட இருக்கிற கான்டாக்ட்ல நம்ம செய்யற ஒர்க் சார்ந்த விடயங்கள் செய்யக்கூடிய நபர்கள் இருப்பாங்க, இல்லைன்னா அவங்களுக்கு தெரிந்த நபர்கள் இருப்பாங்க. அவங்கக்கிட்ட நம்மளோட வீடியோஸையோ இல்லைன்னு சொன்னா நம்மளோட ப்ராடக்ட் சம்பந்தமான போஸ்டர்ஸையோ வாட்ஸ்அப்ல ஷேர் பண்ணி அது மூலமா நம்மளோட ஃபர்ஸ்ட் கிளைண்ட்ஸை உள்ள எடுக்கலாம். இது இலகுவான ஒரு வழிமுறையும் கூட. அடுத்த மிக முக்கியமான ஒரு விடயம் தான், நீங்க ஒரு பிசினஸ் தொடங்கின உடனே நீங்க ஒரு கிளைண்ட்ஸை சோசியல் மீடியாவோட பிச் பண்றீங்கன்னு சொன்னா உடனே அவங்க கிட்ட போய் இவ்வளவு நான் செய்யற சர்வீஸுக்கு நீங்க பணம் தர வேண்டி வரும், இல்லாட்டி இவ்வளவு நாங்க செய்யற சர்வீஸுக்கான ஒரு தொகை, இல்லாட்டி பட்ஜெட் இதுதான் நாங்க செய்யற சர்வீஸுக்கான அப்படின்னு சொல்லி நீங்க ஃபர்ஸ்டுக்கே பிச் பண்ணாதீங்க. என்ற அனுபவத்துல சொல்றேன், ஃபர்ஸ்ட் நீங்க ஒரு பிசினஸ் செய்யறவங்க கிட்ட பிச் பண்ண போறீங்கன்னு சொன்னா அவங்க பிசினஸ் சார்ந்த விடயங்களை ரிசர்ச் பண்ணுங்க. ரிசர்ச் பண்ணி அதுல என்னென்ன குறைபாடுகள் இருக்கு, அதுல என்ன குறைபாடுகள் இருக்கிறதுனால இன்னமும் அவங்களுக்கு சேல்ஸ் குறைவா வந்துட்டு இருக்கு, இதை எப்படி சரி செய்யலாம் அப்படின்னு சொல்லி நீங்க ரிசர்ச் பண்ணிட்டு அந்த ஆடிட் ரிப்போர்ட்டை ரெடி பண்ணி அவங்களுக்கு அதை ஷேர் பண்ணும் போது அவங்க உங்களுக்கான ஒரு கிளைண்ட்ஸா மாறுறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. நான் என்ன சொல்ல வாரேன்னு சொன்னா, வெறுமனே நம்மளோட பட்ஜெட்டை காட்டி கிளைண்ட்ஸை எடுக்கிறத விட அவங்களுக்கு நீங்க எவ்வளவு வேல்யூ கொடுக்குறீங்க அப்படின்றதுலதான் அந்த கிளைண்ட்ஸை நீங்க தக்க வைக்கிறதுக்கான ஒரு நிலையும் இருக்கு. அது மட்டும் இல்லாம அவங்க ஈஸியா நம்ம கிட்ட கன்வெர்ட் ஆகி கிளைண்ட்ஸா மாறுறதுக்கான வாய்ப்பும் இருக்கு. இதே மாதிரி பல கிளைண்ட்ஸை ஃபர்ஸ்ட் நாங்க இந்த பிசினஸ் ஸ்டார்ட் பண்ண புதுசுலேயே உள்ள எடுத்திருந்தோம். எப்படின்னு சொன்னா, சில பிசினஸ்ல சோசியல் மீடியாஸ் நாங்களே பார்த்து அதை ரிசர்ச் பண்ணுவோம். அதை ரிசர்ச் பண்ணிட்டு அதுல இருக்கிற குறைபாடுகள் என்ன, ஏன் நம்மளுக்கு மார்க்கெட்டிங் சேல்ஸ் குறைவா இருக்கு, என்ன காரணம், இதை எப்படி சரி செய்யலாம் அப்படின்றதெல்லாம் நாங்க பார்த்து அதை ரிசர்ச் பண்ணி ஆடிட் ரிப்போர்ட் ஒன்று ரெடி பண்ணி அதுக்கப்புறமா அவங்கள்ட்ட பேசும்போது, நாங்க ஆடிட் ரிப்போர்ட் அனுப்பணும்னு கூட இல்லை, கோல்ல பேசும்போது கூட உங்கள்கிட்ட என்னென்ன ப்ராப்ளம் இருக்கு, இந்தெந்த ப்ராப்ளம் இருக்கிறதுனாலதான் உங்களுக்கு சேல்ஸ் குறைவா வந்துட்டு இருக்கு அப்படின்னு சொல்லி நாங்க அவங்கள்ட்ட இருக்கிற
அவங்களோட சோசியல் மீடியா பேஜ்ல இருக்கிற ப்ராப்ளமை நாங்க அனலைஸ் பண்ணி சொல்லுவோம். அதுக்கப்புறமா அதுக்கு என்ன செய்தா அந்த சேல்ஸை அதிகப்படுத்தலாம் அப்படின்னு சொல்லுவோம். அப்படி சொல்லியே கிட்டத்தட்ட எங்கள்கிட்ட ஒரு 5 கிளைண்ட்ஸுக்கு மேல ஜாயின் பண்ணியிருந்தாங்க நாங்க இந்த கம்பெனி ஸ்டார்ட் பண்ண புதுசுல. இந்த வழியும் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும். முதல்ல உங்க பட்ஜெட்டை காட்டுறதையும் தாண்டி உங்க கிளைண்ட்ஸுக்கு வேல்யூ கொடுங்க. அவங்க தானாவே கன்வெர்ட் ஆகி வரதுக்கான ஒரு வாய்ப்பு அதிகமாவே இருக்கு. நான் சொல்ற இந்த 0 பட்ஜெட் ஸ்ட்ராட்டஜியை நான் மட்டும்தான் செய்யறேன் அப்படின்னு சொல்லி நீங்க நினைச்சீங்கன்னா அதுதான் தப்பு. உலகத்துல மிகப்பெரிய பிசினஸ் செய்யறவங்க, மிகப்பெரிய பிரேம்ல இருக்கிறவங்க கூட இந்த 0 பட்ஜெட் ஸ்ட்ராட்டஜியை பயன்படுத்தி இருக்காங்க. அதுக்கு மிக முக்கியமான உதாரணம் தான் எலான் மஸ்க். கிட்டத்தட்ட 1995 எலான் மஸ்க் ஃபர்ஸ்ட் ஸ்டார்ட் பண்ண கம்பெனியை எப்படி ஸ்டார்ட் பண்ணார்னு தெரியுமா? அவரும் அவர தம்பியும் சேர்ந்து ஃபர்ஸ்ட் ஸ்டார்ட் பண்ண அந்த டிஜிட்டல் கம்பெனியை ஸ்டார்ட் பண்ணும்போது அவங்களுக்கு எந்த ஒரு முதலீடும் எந்த ஒரு பணமுமே இல்லை. ஃபர்ஸ்ட் கிளைண்ட்ஸ் எப்படி எடுக்கிறன்ற குழப்பத்துல தான் அந்த ஸ்டார்ட் அப் பிஸ்னஸ் ஒன்றை ஸ்டார்ட் பண்றாங்க. அப்படி ஸ்டார்ட் பண்ணி அவங்க கிளைண்ட்ஸ் எடுக்கிறதுக்கு தடுமாறிட்டு இருக்கல. அவங்க செஞ்ச டெமோவை அந்த காலங்கள்ல இருந்த பத்திரிகைகள்கிட்ட கொடுத்து, இந்த மாதிரி உங்களோட பத்திரிகைகளை நாங்க டிஜிட்டல்ல நாங்க கொண்டு வந்து தாரோம், இதனால உங்களுக்கு இவ்வளவு லாபம் வரும் அப்படின்னு சொல்லி பிச் பண்ணாங்க அவங்க கிட்ட இருக்கிற டெமோவை வச்சு. அப்படித்தான் அவங்க அந்த ஃபர்ஸ்ட் கம்பெனிக்கு கிளைண்ட்ஸை உள்ள எடுத்தாங்க. எலான் மஸ்க் மட்டும் இல்லாம உலகத்துல புகழ்பெற்ற ஹாலிவுட் நடிகர் ஜிம் கேரி ஆரம்பத்துல பல இடங்கள்ல ஃப்ரீயா தான் நடிச்சு கொடுத்திருக்காரு. ஃப்ரீயா நடிச்சு கொடுத்துட்டு இந்த நடிப்பு பிடிச்சிருந்தா எனக்கு அடுத்த வாய்ப்பு தாங்க அப்படின்னு சொல்லி அவங்களோட உழைப்பை ஃபர்ஸ்ட்டுக்கு கொடுத்தாங்க. அதுக்கப்புறமா அவருக்கு வந்த வாய்ப்புகள் அதை சரியா பயன்படுத்தினதுனால அவருக்கு கிடைச்ச பிரேம் தான் இப்ப இருக்கிற ஹாலிவுட் ஹீரோக்கள்ல இவரையும் நம்ம பேசுற ஒரு விதத்துக்கு வந்திருக்கு. இப்படி ஃபர்ஸ்ட்டுக்கு எலான் மஸ்கா இருக்கட்டும், ஜிம் கேரியா இருக்கட்டும், எல்லோருமே எந்த ஒரு முதலையுமே எந்த ஒரு பணத்தையுமே ஃபர்ஸ்ட் ஸ்பெண்ட் பண்ணல அவங்களுக்கான ஒரு வாய்ப்புகளை பிடிக்கிறதுக்கு. அவங்க பயன்படுத்தினது முழுக்க முழுக்க அவங்களோட உழைப்பையும் அவங்களோட திறமையும் தான் நம்பி இருந்தாங்க. அதுதான் நான் சொல்றேன், அவங்களுக்கு 0 பட்ஜெட்ல இருந்து எப்படி முன்னேறது அப்படின்னு செஞ்சு காட்ட முடியும்னு சொன்னா ஏன் உங்களுக்கு முடியாது, ஏன் எனக்கு முடியாது? அந்த ஒரு ஃபார்முலாவை தான் நானும் ஃபாலோ பண்றேன். நீங்களும் சரியா ஃபாலோ பண்ணுவீங்களா இருந்தா உங்களுக்கான கிளைண்ட்ஸும் உங்க பிசினஸுக்கான வளர்ச்சியும் பெரிதளவா மாறுறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. அடுத்த வழிதான் லிங்க்டினை சரியா யூஸ் பண்றது. நிறைய குளோபல் சார்ந்த நபர்கள், பிசினஸ் செய்யறவங்க, லோக்கல் பிசினஸ் செய்யறவங்க எல்லோருமே அதிகமா இருக்கக்கூடிய ஒரு சோசியல் மீடியான்னு சொன்னா, சோசியல் பிளாட்ஃபார்ம்னு சொன்னா லிங்க்டின் தான். இதுல நீங்க டெய்லி உங்களுக்கான கண்டென்ட்டை நீங்க ரெடி பண்ணி போடும்போது, நீங்க ஒர்க் பண்ற விடயங்களை டைப் பண்ணி போடும்போது, ஒரு போஸ்டா போடும்போது அதுல ஒரு கம்யூனிட்டி பில் ஆகும். மற்ற சோசியல் மீடியாவை விட இதுல பில் ஆகிற கம்யூனிட்டி ஃபுல் அண்ட் ஃபுல்லாவே உங்க துறை சார்ந்த கம்யூனிட்டியா இருக்கும். அதனால அதுல இருந்து ஈஸியா ஒரு கிளைண்ட்ஸை நீங்க ஒன்போர்ட் பண்றது இலகுவா இருக்கும். நீங்க தொடர்ச்சியா அதை செய்வீங்களா இருந்தா அதுக்கு நீங்க என்னென்ன செய்யணும்னு சொன்னா, நீங்க அன்றாடம் என்னென்ன கிளைண்ட்ஸோட ஒர்க் பண்றீங்க, எப்படி அவங்களுக்கு ஒர்க் பண்ணீங்க, என்னென்ன ப்ராப்ளம் இருந்தது, அந்த விடயங்களை நீங்க லிங்க்டின்ல பதிவிட்டுட்டே வாங்க. அது மட்டும் இல்லாம நிறைய லிங்க்டின்ல பிசினஸ் சார்ந்த நபர்கள
போஸ்ட் இருக்கும். அதுக்கு நீங்க கீழே போய் கமெண்ட்ஸ் பண்ணுங்க. அந்த கமெண்ட்டை வந்து ரீட் பண்றவங்க உங்களை ஃபாலோ பண்ணுவாங்க. இப்படி ஒரு கம்யூனிட்டி வந்து பில்ட் ஆகி ஒரு குளோபல் ரீதியான கிளைண்ட்ஸ் வந்து உங்களுக்கு வாரத்துக்கான வாய்ப்புகள் அதிகமாவே இருக்கு. அடுத்தது மிக முக்கியமான ஒண்ணு, அது என்னன்னா, உங்ககிட்ட என்னதான் நீங்க ஒர்க் பண்ணி இருந்தாலும், என்னதான் நீங்க வந்து கிளைண்ட்ஸோட ஒரு நல்ல ஒரு ப்ராஜெக்ட்ஸ் ஒன்று செஞ்சு இருந்தாலும், நிறைய கிளைண்ட்ஸோட ஒர்க் பண்ணி இருந்தாலும், உங்ககிட்ட போர்ட்ஃபோலியோ இல்லைன்னு சொன்னா நிறைய கிளைண்ட்ஸ் வந்து உங்ககிட்ட வாரத்துக்கே தயக்கப்படுவாங்க. அப்போ ஃபர்ஸ்ட்டுக்கு வந்து நீங்க முதல் ஒரு 2 இல்லாட்டி ஒரு கிளைண்ட்ஸோட ஒரு சின்ன பட்ஜெட்டுக்கு உங்களோட சர்வீசஸை வந்து செய்து கொடுங்க. ஒரு அக்ரிமெண்ட் அடிப்படையிலேயே அந்த சர்வீஸை செய்து கொடுங்க. எப்படின்னு சொன்னா, நான் இத்தனை கிழமை வந்து உங்களுக்கு வந்து இந்த சர்வீஸ் செய்து தரேன், இத்தனை மாதம் வந்து இந்த சர்வீஸ் நான் செய்து தரேன், ஒரு மாதம் இந்த சர்வீஸ் செய்து தரேன், எனக்கு வந்து இந்த ஒரு மாதத்துக்கு அப்புறமா எப்படி என்னோட சர்வீசஸ் இருந்தது அப்படின்னு சொல்லி ஒரு வீடியோ எனக்கு செய்து தாங்க அப்படின்னு சொல்லி கேளுங்க. அதையே உங்க போர்ட்ஃபோலியோக்கு யூஸ் பண்ணி இன்னும் 8 கிளைண்ட்ஸை வந்து நீங்க உள்ள எடுத்துக்கொள்ளலாம். சாதாரணமா எந்த ஒரு பட்ஜெட்டும் எந்த ஒரு முதலும் இல்லாம. எப்படின்னா, சோசியல் மீடியாவில் நீங்க உங்க துறை சார்ந்த நிறைய பேஜஸ் வந்து இருக்கும். அதுக்கு வந்து நீங்க வந்து டைரக்டாவே மெசேஜ் பண்ணி அவங்களுக்கு உங்க போர்ட்ஃபோலியோ வந்து சென்ட் பண்ணுங்க. இதுக்கு முன்னாடி நீங்க ஒர்க் பண்ண ஒர்க்கை வந்து சென்ட் பண்ணுங்க, போர்ட்ஃபோலியோவை சென்ட் பண்ணுங்க. அப்படி சென்ட் பண்ணி நீங்க பேச போகும்போது கிட்டத்தட்ட ஒரு 10 பேர் 20 பேர்கிட்ட நீங்க பேசுறீங்கன்னு சொன்னா அதுல 1-2 கிளைண்ட்ஸ்னாலும் ஓகே ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. அதுலயும் உங்கள்ட்ட ஸ்ட்ராங்கான ஒரு போர்ட்ஃபோலியோ இருக்குமா இருந்தா 5-10 கிளைண்ட்ஸ் உள்ள வாரத்துக்கான வாய்ப்புகளும் அதிகமா இருக்கு. நாங்களும் ஆரம்ப கட்டங்கள்ல நாங்க செய்த ஒர்க்கை ஒரு போர்ட்ஃபோலியோவா பயன்படுத்தி அதை காட்டித்தான் அடுத்தடுத்த கிளைண்ட்ஸை வந்து உள்ள எடுத்தோம். இன்னைக்கு கிட்டத்தட்ட 50க்கும் மேல 100க்கும் மேல கிளைண்ட்ஸோட வந்து நாங்க ஒர்க் பண்ணிருக்கோம். அது நாங்க போர்ட்ஃபோலியோ கிரியேட் பண்ணது, அது மட்டும் இல்லாம நாங்க எங்களோட ஒர்க் பண்ற கிளைண்ட்ஸுக்கு வந்து வேல்யூ கொடுக்கறது, இப்படி நிறைய விடயங்கள் நாங்க வந்து சரியா செய்ததுனாலதான் எங்களுக்கு இதெல்லாம் சாத்தியமா ஆனது. ஸோ சுருக்கமா சொல்லணும்னா, உங்களுக்கு தெரிஞ்சவங்கிட்ட உங்க ஃப்ரெண்ட்ஸு கிட்ட நீங்க செய்யற விடயங்களை பத்தி பேசுங்க. பிரச்சனைகளுக்கான தீர்வுகளை உங்க கிளைண்ட்ஸு கிட்ட முன்வைங்க. லிங்க்டிங்க சரியான முறையில யூஸ் பண்ணுங்க. உங்களுக்கான ஒர்க் போர்ட்ஃபோலியோவை சரியா கிரியேட் பண்ணுங்க. இந்த 4 விடயங்களையும் சரியா செஞ்சீங்களா இருந்தா 30 நாள்ல உங்களுக்கான 10 கிளைண்ட்ஸை 0 பட்ஜெட்ல வந்து நீங்க எடுத்துக்கொள்ளலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிரயோசனமா இருந்துச்சுன்னு சொன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. அது மட்டும் இல்லாம இந்த யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நான் முன்னே குறிப்பிட்ட மாதிரி எலான் மஸ்க் மாதிரியான பல பிசினஸ் ஓனர்ஸும் இதே ஃபார்முலாவை தான் பயன்படுத்தியிருக்காங்க. அவரோட லைஃப் சக்சஸ் ஸ்டோரியையும் இந்த வீடியோவிலேயே எட் பண்ணியிருக்கேன். இதே மாதிரி அடுத்தடுத்த வீடியோஸ்ல இன்னும் நிறைய சக்சஸ் ஆனவங்களோட ஸ்டோரிஸையும் நான் செய்த வீடியோஸ்ல அட்டாச் பண்ணி பேசுறதுக்கு நான் ரெடியா இருக்கேன். மறக்காம இந்த வீடியோவை ஷேர் பண்ணிட்டு சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. அடுத்த வீடியோல என்ன சம்பந்தமா பேசலாம் அப்படின்றதையும் கமெண்ட்ல சொல்லிருங்க.